Hello everyone. நாங்கள் இந்த vlogல எங்களோட Poovar visit பற்றி போட போகிறோம். This will be helpful for parents who are traveling with toddlers. Like என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோம், என்னெல்லாம் பெட்டராக இருக்கலாம் நாங்கள் ஸ்டே பண்ண ரிசார்ட்டில், அதை பற்றி we are going to share in this vlog. So watch this vlog fully. Hope this will be useful for you. So our journey begins. நாங்கள் வந்து early morning கிளம்பிட்டோம். பிகாஸ் சின்ன பிள்ளைங்களோட ட்ராவல் பண்ணும்போது I prefer early morning கிளம்புறது. ஏன்னா செக்இன் டைமும் 11 o'clock இல்லைங்களா. ஸோ ஒரு 11க்கு நாங்கள் அங்கே ரீச் ஆகிடுவோம். போகிற வழியில் we are taking a break for lunch and then we'll reach our stay place. நாங்கள் தங்குற இடம் பேர் ஃபீனிக்ஸ் ஐலாண்ட் ரிசார்ட் பூவாரில் இருக்குது. எங்கள் வெஹிக்கிள்ஸ்லாம் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஒரு போட்டில் எங்கள் லக்கேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மோட்டர் போட் வந்தோடனே அதில் நாங்கள் எங்கள் டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். This is how we reach our destination. ஸோ நாங்கள் போட்டில் ஏறிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இல்லை, பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இது ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணுற பிளேஸ் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து எங்களோட ரிசார்ட்ஸுக்கு போகிறோம். எங்கே போகிறோம் ஜோசிகா? இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் வியூ. ரெயின் வந்துகிட்டே இருந்துச்சு, ஆனாலும் நம்ம வெட்டாக மாட்டோம். இட் வாஸ் அ கவர்ட் போட். ஆனால் லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிடுச்சு. தார்பாய் எதுவும் இல்லை நம்ம லக்கேஜஸ் க்ளோஸ் பண்ண. பட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ரைட். Now we are inside Phoenix Island Resort. இந்த பூவாரில் வந்து நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. இந்த டைம் நாங்கள் ஏன் ஃபீனிக்ஸ் ஐலாண்ட் ரிசார்ட் சூஸ் பண்ணோன்னா இது கொஞ்சம் எக்கனாமிக்காக இருந்துச்சு. நாங்கள் ஹோல் ஃபேமிலி இங்கே வந்திருந்தோம். ஒரு ரூமுக்கு வந்து 2500 ப்ளஸ் தான் ஆச்சு எங்களுக்கு. ஸோ லெஸ் தென் 3000. கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நியூ ரூம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்போது லெஃப்டில் பார்த்தது வந்து ஓல்ட் ரூம்ஸ். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற பிளேஸ். இது வந்து நியூ ரூம்ஸ். இந்த நியூ பிளாக் மாதிரி இன்னும் கொஞ்சம் நியூ ரூம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நியூ பில்டிங் பிளாக்கில் வந்து ஒவ்வொரு ஷெட் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஷெட்டில் வந்து 2 ரூம் இருக்குது. அந்த 2 ரூமுமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இன்னொரு ஷெட்டில் 2 ரூம்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 ரூம்ஸ் இருக்குது. இந்த நியூ ரூம்ஸ் were வெரி குட். எவ்ரிதிங் வாஸ் ஸோ க்ளீன் அண்ட் நியூ. ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க. எவ்ரிடே நமக்கு ஷாம்பூ அண்ட் சோப் எல்லாம் கொடுத்தாங்க. டவல்ஸ், பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏசி வாஸ் குட். ஒரு ட்ராபேக் என்னென்னா ஹாட் வாட்டர் வரவே இல்லை. பட் சீக்கிரம் அது தேர் ஒர்க்கிங் ஆன் தேட். தட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் வித்வுட் ஹாட் வாட்டர். நீங்கள் ஸ்டே பண்ண போகிறப்ப ஸ்பெசிஃபை பண்ணி எங்களுக்கு நியூ ரூம்ஸ் கொடுங்கன்னு கேளுங்க. 4 ரூம்ஸ் இருக்குது. ஓல்ட் ரூம்ஸ் வந்து நாட் பேட், இட்ஸ் க்ளீன் அண்ட் ஸ்பேஷியஸ். பட் பார்க்க ரொம்ப ஓல்டாக கிராம்ப்டாக இருக்குது. இதுதான் டைனிங் ஏரியா. கொஞ்சம் தூரம் தான், ரூமுக்குலேருந்து கொஞ்சம் தூரம், ஜஸ்ட் வாக்கபிள் தான். ரொம்ப ஃபார்லாம் கிடையாது, உள்ளே இருந்தது. அண்ட் தே ஹேட் குட் ஃபுட். இட் வாஸ் அ க்ளீன் பிளேஸ். நாங்கள் 2 nights ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு நைட் மட்டும் அங்கே டின்னர் சாப்பிட்டோம். லிட்டில் எக்ஸ்பென்சிவ். ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ் சொல்ல முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு 15 பேர் சாப்பிட்டோம். ஒரு 5000 பில் வந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஃபுட் வாஸ் வெரி குட். சப்பாத்தி, பீஃப் கறி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் சாப்பிட்டோம். அண்ட் சப்பாத்தி வாஸ் வெரி சாஃப்ட். இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்காக அங்கே வந்திருக்கிறோம். தே சர்வ்ட் குட் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம கேட்குற ஆம்லேட், ஹாஃப் பாயில், தோசை எல்லாம் அவங்க போட்டு கொடுத்தாங்க. தட் மார்னிங் தே ஹேட் சாம்பார், கடலை கறி அண்ட் சென்னா மசாலா தான், புட்டு அண்ட் நம்ம கேட்க ஆம்லெட், தோசை எல்லாம் கொடுத்தாங்க. ப்ரெட், டோஸ்ட் வச்சுருந்தாங்க. இட் வாஸ் வெரி குட். ஓவரால் த ஃபுட் வாஸ் வெரி yummy and good and clean. Best part of this resort was this swimming pool. வெரி க்ளீன் அண்ட் வெல் மெயின்டைன்ட். செம்மையாக பிள்ளைங்க என்ஜாய் பண்ணாங்க. அங்கேயே ஃப்ளோட்டர்ஸ் இருந்துச்சு. பட் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்குரிய ஃப்ளோட்டர்ஸ் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஜோஷிக்கலாம். ஸோ நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்களே ஃப்ளோட்டர்ஸ் இருந்தால் கொண்டு போயிருங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தனி பூல் இருந்துச்சு 3 feet டெப்த்தில். அதுக்கப்புறம் அப்படியே 4 feet, 5 feet, 6 feet டெப்த்தில் பூல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. பட் இட் வாஸ் வெரி க்ளீன். அண்ட் ஸ்விம் சூட் கம்பல்சரி அண்ட் ஷவர் கேப் அவங்களே கொடுப்பாங்க, அதுவும் கம்பல்சரி. சப்போஸ் ஸ்விம் சூட் இல்லை அப்படின்னா லீனியண்ட்டாக தான் இருக்காங்க, ரொம்ப அவங்க ஃபோர்ஸ் பண்ணல. ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த பூல் வந்து காமன்ன்றனால மற்ற கெஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். நாங்கள் இருந்தப்போ செகண்ட் நைட் ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் தேவர் ட்ரிங்கிங் இன் த பூல் அதெல்லாம். பட் ஆனால் அவங்க டிஸ்டர்ப் எதுவும் பண்ணல யாரையும். ஸோ நீங்கள் புக் பண்ணுற டைமை பொறுத்து, சப்போஸ் மற்ற கெஸ்ட் இருந்தாங்க, ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதாவது ட்ரிங்கிங் அண்ட் பார்ட்டிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதையுமே ஃபஸ்ட்டே கேட்டுக்கோங்க புக் பண்ணும்போது. மற்றபடி இட் வாஸ் வெரி குட்.
நாங்கள் வந்து பீச் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக நாங்கள் இருந்த டைம் வந்து ஃப்ளட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் நிறையா பிளேசஸ் போகல. த பீச் வாஸ் வெரி ரஃப் தட் ஈவினிங். ஸோ நாங்கள் சும்மா போய் பார்த்துட்டு வந்துட்டோம், கால்லாம் வைக்கல. இங்கே என்ன ஒரு ஃபெசிலிட்டி இருக்குன்னா, நம்மளை வந்து ஒரு மேங்க்ரோவ் வழியாக போட்டிங் கூட்டு போவாங்க. பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். அதில் போட்டிங் கூட்டு போய் ஒரு பீச்சில் இறக்கி விடுவாங்க. அந்த பீச்சில் நம்ம விளாண்டுட்டு திரும்ப போட்டில் ஏறி we can come to the resort. ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த டைம் வந்து அந்த போட்டிங் எல்லாமே க்ளோஸ்ட், அந்த ஃப்ளட் அலர்ட் இருந்தனால. ஸோ நீங்கள் ரெய்னி சீசன் இல்லாதப்போ போனீங்கன்னா நீங்கள் அந்த போட்டிங் எல்லாமே போகலாம். ஓவரால் திஸ் ட்ரிப் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ திங்ஸ் டு ரிமெம்பர், நீங்கள் புக் பண்ணும்போது ஸ்பெசிஃபை பண்ணி நியூ ரூம்ஸ் வேணும்னு கேளுங்க. ஓல்டு ரூம்ஸ் வந்து இன்னும் ஸ்பேஷியஸாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். பட் பில்டிங் கொஞ்சம் ரொம்ப ஓல்டாக இருக்கும். ஸோ நீங்கள் புக் பண்ணும்போதே ஸ்பெசிஃபை தட். அண்ட் மற்ற கெஸ்ட் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் சில்ட்ரனோட ட்ராவல் பண்ணும்போது மற்ற கெஸ்ட் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு பூலில் இருந்தால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அன் எக்கனாமிக் அஃபோர்டபுள் வெக்கேஷன் ஸ்பாட், நீங்கள் வந்து ஃபீனிக்ஸ் ஐலாண்ட் ரிசார்ட் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இங்கே இன்னும் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது நல்ல ரெசார்ட் கண்டுபிடிச்சா எங்களுக்கு சொல்லுங்கள். So hope this video was useful for you. Thank you for watching. God bless you.